ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சைக்கோ ட்ராமா. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? நம்மளோட தாராவும் சூரஜும் ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சைக்கோ பையன் இதெல்லாம் பார்த்துருவான். பயங்கரமாக கோவப்பட்டு சூரஜ் அப்படியே தரன்னு இழுத்துட்டு கீழே வந்து போடுவான். எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்பாங்க. ஒரு சாட்டையை எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டு அவனை அடின்னு அடிப்பான். என் பொண்டாட்டியை என்ன தவிர வேறு யாரும் தொடக்கூடாது, அவளை நீ தொட்டல, அதனால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கோவமா அங்கேருந்து போயிடுவான். அதோட இதெல்லாம் பார்த்த தாராவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளால தானே இவன் வந்து இது மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் வந்து எடுத்துட்டு போவா, காயத்துக்கு மருந்து வைக்கணுங்கிறதுக்காக. உடனே அவன் ரூமுக்கு போயிட்டு, இந்த பாரு இங்கே வந்து உட்காரு, நான் இதுக்கு தான் வந்துட்டு அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்காத, இந்த இடத்த விட்டு நீ போன்னு. ஆனால் என் பேச்சை நீ எங்கே கேட்குற, இப்போ பாரு இந்த அடிலாம் உனக்கு தேவையா, வந்து உட்காரு, உனக்கு நான் மருந்து வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், என்னை பற்றி உனக்கு என்ன கவலை, என்ன தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல, அதனால என்னை யார் அடித்தா உனக்கு என்ன பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, வந்து உட்கார புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அப்படியே இங்கே காஜலை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து சூரஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவனுக்கு அடிபட்டதுனால அவளும் வந்து அவனுக்கு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அன்னிக்காரி வந்துட்டு, ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் எதுக்கு கையில் வச்சுட்ருக்க, எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே இவளுக்கு கோவம் வருது. பாருங்க, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இப்போ எதுக்கு ரொம்ப வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அதிகாரம்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, இதெல்லாம் அண்ணங்கிட்ட வச்சுக்கோங்க புரியுதா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவா. உடனே இவளுக்கு கோவம் வரும். என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிறேன், நான் உன்னோட அண்ணி ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உடைச்சிட்டு போயிடுவா. உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வரும். இவ ரொம்ப ஓவராக பண்ணுறா, இவளோட நடத்த கொஞ்சம் சரியில்லை, இவளை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவா. அப்படியே இங்கே காஜல் வந்து நம்ம சூரஜோட ரூமுக்கு தான் போவா. கதவு வந்து தட்டிட்டு இருக்கும்போது இங்கே வந்து தாராவும் சூரஜும் தானே பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பயந்துருவாங்க. ஐயோ, நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறத பார்த்தா எல்லாரும் தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கும் போது கரெக்டாக காஜல் கதவை வந்துட்டு உள்ளாக்க வந்துடுறா. சூரஜ் அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறான். என்னாச்சு, ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி பார்க்குறான். அங்கே தாரா இல்லை, எஸ்கேப் ஆயிருப்பா போல. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சூரஜ் கேட்க, உடனே அவன் சொல்கிறா, ஏன் நான் வராமல் வேறு யார் வருவா, அப்புறம் உன்னை வந்து என்னோட அண்ணன் ரொம்ப அடிச்சிட்டா இல்லை, உனக்கு ரொம்ப உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும்ல, அதனால தான் உனக்காக மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, இது வந்து காயப்பட்ட இடத்துல போட்டால் உடனே குணமாயிடும், சரி ஷர்ட்டை கழட்டு, நான் உனக்கு மருந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்ல, இந்த பாரு நீ இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ திமிரு, இவ்வளோ அழகான பொண்ணு உனக்கு மருந்து போட்டு விட வர, அது பார்த்துட்டு நீ சந்தோஷப்படாமல் இப்படி என்ன அவாய்ட் பண்ணுற, இந்த பாரு நான் இந்த வீட்டோட எஜமானி, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இப்போ ஷர்ட்டை கழட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப க்ளோஸாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் அன்னிக்காரி தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிடுவா. அடி பாவி, இந்த பாடிகார்டு பையனோட தான் நீ வந்து தொடர்பில் இருக்கியா, அது சரி, இப்போ நீ பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உன்னோட அப்பா ஆத்தாளுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருப்பா. இங்கே காஜல் வந்து உடனே நீ இப்போ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது அந்த சட்டை பிஞ்சிடும். உடனே வந்து அவனோட உடம்புலாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். இவ ஷாக் ஆகி ஐயோ சட்டை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருப்பா அந்த அன்னிக்காரி. அதோட காஜல் வந்து அவனோட உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பா. என்னது இது ஆச்சரியமா இருக்கு, நேற்று தானே அண்ணன் வந்து உன்னை அவ்வளோ அடி அடிச்சாரு, பட்டையாக வந்து காயமாக இருந்துச்சு, தடிச்சு போய் இதெல்லாம் எங்கே போணுச்சு, எப்படி மாயமாக மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்கா. ஓ அதுவா, நான் வந்து ஒரு பேய் இல்லை, ஸோ அதனால தான் என் உடம்புல எதுவும் படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே எங்கே சைக்கோ பையிலையும் தாராவும் தான் காட்டுறாங்க. அவன் வந்து இவ கைக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இவ சொல்கிறா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த பாடி கார்டை போட்டு ஏன் அப்படி அடிச்சிங்க, பாவம் தானே அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாரு உன்னை வந்து என்ன தவிர வேறு யார் தொட்டாலும் அவன் கையை உடைச்சிருவேன், ஏதோ இவன் தெரிஞ்சவங்கிறதுனால அவனை அடித்ததோடு நான் விட்டுட்டேன், இந்த பாரு அவன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருப்பான். ஐயோ இவர் நம்ம மேலே இந்த அளவுக்கு பொசசிவாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருப்பா. நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். எங்கே இவ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே இங்க காஜலையும் சூரஜையும் தான் காட்டுறாங்க. ஆமா நீ இப்ப என்ன சொன்ன, நீ ஒரு பேயா இருந்துட்டு என்ன பயமுடுத்த பாக்குறியா, இதெல்லாம் யாராவது காதல பூ வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்ல, என்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது, ஏன்னா என் பேரு காஜல், நான் ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள் புரியுதா,
அது மட்டும் இல்ல. நீ இப்ப ஷர்ட் இல்லாம இந்த சிக்ஸ் பேக் தெரியுதே! இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த மாரி இருந்தா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர் ஷர்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இத போட்டுக்கோ. உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெட்கப்பட்டுட்டு சொல்லிட்டு, சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடி போயிடுறா. இதெல்லாம் பார்த்த சூரஜுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐய்யய்யோ! நம்ம தாராக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தோம். இவ என்னன்னா நம்ம மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்காளே! இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? இது மட்டும் அந்த சைக்கோ பயலுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன ஒரு வழி பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அப்படியே சைக்கோ பயலுக்கு அந்த பொண்ணு வந்து கால் பண்றா. நாளைக்கு வந்து உன்னை நான் மீட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஓகே ஓகே நாளைக்கு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். அடுத்த நாள் ஆகுது. அந்த பொண்ணுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு நிற்பான். அப்ப அந்த பொண்ணு வந்து இந்த இதுல வந்து அந்த சூரஜ் இருக்கான்ல அவனோட அட்ரஸ் ஊர் எல்லாமே இருக்கு. நீ அந்த ஊருக்கு போனீன்னா அவனை பத்தின ஏதாவது ஒரு டீட்டெயில் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவா. அந்த லெட்டரை இவன் கையில வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கத்தி கத்தி கூப்பிடுறான். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போறான். உள்ளாக்க போயிட்டு திரும்பி வர்றவன் அப்படியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வருவான். ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சிங்கம் போட்டு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் அவன் வருவான். கையில ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த சூரஜ் இருக்கிற ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதை பார்த்த தாராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏங்க தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அன்னிக்காரியும் நாத்தனாக்காரியும் அவளோட கைகளை அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த கேப்ல அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இவன் வேகமா கார்ல போயிட்டு இருப்பான். அதே சமயம் இங்க தாராவும் சூரஜும் மந்திரத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடவுளை எப்படியாவது காப்பாத்துங்க, அவரு வந்து அந்த ஊருக்கு போக கூடாது, தடுத்து நிறுத்துங்க. 2 பேரும் இந்த மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சைக்கோ பையன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ என்ன பண்றது, இவன் மட்டும் என்னோட ஊருக்கு போனானா என்ன பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆவான். ஓகே இவனை கண்டிப்பா நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு போவான். வாசலுக்கு போன அடுத்த நிமிஷமே அப்படியே வந்து வீசப்படுறான். மறுபடியும் வாசலுக்கு போறான். அப்படியே ஒரு மந்திர கட்டால அப்படியே கட்டப்படுறான். மறுபடியும் தூக்கி அடிக்கப்படுறான். இவன் வந்து விழுந்ததை பார்த்த மாமியாக்காரி கத்துறா. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பையனோட பாடி கார்டு தானே, அவன் கூட போவாம நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, போ அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனா இவனாலதான் வெளில போக முடியாதே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். சைக்கோ பையன் வேகமா காருக்கு போயிடுவான். அந்த இடத்த நோக்கியும் போயிடுவான். அங்க வந்து கரெக்டா நிறைய பேர் அதே மாஸ்க் போட்டுக்கிட்டு இவனை வந்து தடுப்பாங்க. இவனை அப்படியே துரத்திக்கிட்டு வருவாங்க. இவன் பயந்துகிட்டு அப்படியே ஓடுவான். அவனுங்களும் விடாம இவனை துரத்திக்கிட்டு வருவானுங்க. அவனை அப்படியே குத்துறதுக்கு வருவாங்க. இவன் பயந்துகிட்டு அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவான். இவன் கத்துன கத்துல உள்ளாக்க இருக்கிற எல்லாருமே இங்க வந்துருவாங்க. ஏதாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறுவாங்க. தாராவும் பக்கத்துல நின்று ஏங்க இப்படி கத்துறீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நல்லா தானே போனீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பதறா. இல்ல அங்க 4 பேர் நிக்கிறாங்க, என்னை கொல்ல வராங்க, என்னை காப்பாத்துங்க, அவங்கள விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப பயந்துகிட்டு கத்திட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற, அங்க யாருமே இல்லப்பா, நீ மட்டும் தான்ப்பா இருக்க, நீ எதை பார்த்து பயப்படுறப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மாக்காரங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவன் ரொம்ப பயந்து இருக்கிறது மட்டும் நம்ம தாராக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. அதனால என்ன பண்றா, சாமிக்கு போட்ட மாலையை எடுத்துட்டு வந்து இவன் மேல அப்படியே போட்டு விடுறா. அந்த மாலையை போட்ட அடுத்த நிமிஷமே அந்த 4 மர்ம நபர்களும் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. உடனே வந்து சைக்கோ பைய கத்துறான், அந்த 4 பேரையும் புடி ரவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளோட சூரஜ் வந்து அவங்க 4 பேரையும் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடி போறான். இங்க தாரா வந்து சைக்கோ பையனை உள்ளாக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அன்னிக்காரி வந்து சொல்றான், இந்த பாரு தாரா, உன் புருஷனை நாங்க நல்லா பார்த்துப்போம், நீ போ, உன் புருஷனை இந்த அளவுக்கு பயமுடுத்தினவங்கள நீ சும்மா விடுவியா, போ, அவன் கூட சேர்ந்து நீ போய் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி போ சொல்றா. அவளும் சரின்னு சொல்லிட்டு சூரஜ் பின்னாடியே வேகமா ஓடி போறா. அப்போ வந்து சூரஜ் வந்து வேகமா ஓடி போயிடுறான். கரெக்டா அந்த 4 பேரை பாக்குறான். பார்த்த வேகத்துக்கு அந்த 4 பேரும் பாம்பா மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். தாராவும் வந்து என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த பாரு தாரா, அந்த 4 பேருமே கடவுளால அனுப்பப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க 4 பேரும் இப்பதான் வந்து பாம்பா மறைஞ்சு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ எதையுமே நம்புற மாதிரியே தெரியல. ரொம்ப கோவமா டக்குன்னு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, ஆமா நீ நடிக்காத, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே, என்னோட புருஷனை நீ வேணுக்கிட்டு பயமுடுத்தணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ண, அதெல்லாம் உன்னோட ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அவன் சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா, நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன், நான் அந்த மாதிரிலாம் ஆளெல்லாம் அனுப்பல, இது கடவுளால அனுப்பப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா அதை வந்து அவ காதுலயே வாங்க மாட்றா.
இங்க அப்படியே வீட்ல தான் காட்டுறாங்க. சைக்கோ பையன் அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இத பார்த்து அவங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் அவ்ளோ கஷ்டமா இருக்கு. எவ்ளோ வீரமா இருந்தா என்னோட புள்ள இப்படி பயந்து போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணன்காரர் வந்து சொல்றாரு, "ஆமா, நீங்க பண்ண பாவம்லாம் எங்க போய் முடியும்? அதனால தான் இவன் தலையில விடியுது. அதனால தான் இவன் இப்படிலாம் பயந்துட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி அவரு சொல்ல, உடனே அப்பாக்காரருக்கு கோவம் வந்து, "நீலாம் ஒரு மனுஷனாடா? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. உன்னோட தம்பி இந்த நிலைமையில இருக்கான். இப்பவும் புத்தி காட்டி பேசிட்டு இருக்க. அருவி கெட்டவனே!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க சைக்கோ பயலுக்கு செம்மையா கோவம் வந்தது. எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஒரு பேப்பர்ல என்னமோ எழுதிட்டு இருக்கான். எழுதி காட்டுறான். சூரஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா நம்மளோட சூரஜ் தாரா 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சைக்கோ பையன் சூரஜ் பக்கத்துல போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கிறான், "என்னடா ஆச்சு? நீ அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சியா? சொல்லு" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். "இல்ல சார், நாங்க போறதுக்குள்ள அங்க எல்லாருமே போயிட்டாங்க. நாங்க பார்க்க முடியல சார்" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது. "என்னடா நீ என்னமோ பெரிய பாடி கார்டு, என்னை காப்பாத்த வந்தவன் அப்படி இப்படின்னு பேசினா, என்னை யாரும் நெருங்க முடியாது என்னை தவிர அப்படி இப்படின்னு என்னென்னமோ பில்டப் விட்ட. இப்ப என்ன இவ்வளோ பேர் கொல்ல வந்திருக்காங்க. அவனுங்களை பிடிக்காம இப்ப வெக்கமே இல்லாம நிக்கிறியே" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். அப்புறம் தாராவை பார்த்துட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உடனே போன் எடுத்து கொடுத்து, "இப்பவே அந்த சூரஜுக்கு நீ கால் பண்ணணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். "ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மாமியாக்காரி கத்துறா, "ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, ஏன் புள்ள பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப அவன் என்ன சொன்னானோ அதை பண்ணுடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அங்க இருக்கிற மாமனாரு மாமியார் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணன்காரர் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு. "ஏன்டா நீ இப்படி இருக்க? எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவளோட கலந்த காலத்தை நீ ஏன் நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா படுறாரு. "உங்க வேலையை பாருங்க, வாயை மட்டும் இருங்க" அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துறான். அதோட இவன் கண்ணா பின்னாடி திட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம், "நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. இப்பவே வெளில போயிட்டு அந்த சூரஜை இந்த இடத்துக்கு நீ கூட்டிட்டு வர போடி" அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அந்த இடத்த விட்டு போறா. இங்க அப்படியே நம்மளோட சூரஜை காட்டுறாங்க. அவன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். "எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னோட தாராக்கு நான் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஆத்மா உருவத்திலேருந்து மனுஷ உருவத்துக்கு அவ வீட்டுக்கு போனேன். அவளுக்கு உதவி செய்யலான்னு. ஆனா அதுவே பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அவளோட புருஷனுக்கும் அவளுக்கும் அடிக்கடி சண்டை வருது. அதுவும் என்னால. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஆத்மாவாவே இருந்திருக்கலாம்னு தோணுது" அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு மந்திரவாதி வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அடடா, அப்பனா இங்க இருக்கிறவன் ஒரு ஆத்மாவா? நான் ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கேன். மொத்தமா 9 ஆத்மாக்களை பாட்டில் அடைச்சிட்டேன். இவன் தான் அந்த 10வது ஆத்மா. இவனை எப்படியாவது பேசி நம்ம இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உடனே அவன் பக்கத்துல போயிட்டு கூப்பிடுறான். "இங்க வாப்பா, கடவுள் உனக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காரு. நான் உனக்கு உதவி செய்யறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. "என்ன சொல்றீங்க? நீங்க யாரு?" அப்படின்னு கேட்க, "உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். நான் கடவுளான அனுப்பப்பட்டவன் தான். அதனால என் கூட வா, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே இவனும் ஓகே, கடவுள் தான் அனுப்பியிருக்காரு போல அப்படின்னு நம்பி போகும்போது டக்குன்னு கீழே நிறைய இலைகள்லாம் அவனை அப்படியே கட்டி போட்டு அவனை தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அவன் இது எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அங்க பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். அந்த இடமே ஒரு குகையில நிறைய பூஜைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நெருப்பெல்லாம் எரியும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்துட்டு, "என்னது இது? இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கே. இங்க ஏற்கனவே ஏதோ ஒரு பூஜை நடந்த மாதிரி இருக்கு" அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான். "ஆமாப்பா, உன்ன மாதிரி இந்த காட்டுல நிறைய பேர் உதவி தேடி சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் பூஜை பண்ணி அவங்களுக்கு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் போக்கிடுவேன். இப்போ உன்னோட பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். நீ இந்த அக்னிக்கு பக்கத்துல உட்காரு. உன்னோட பிரச்சனையை தீர்றதுக்கு நான் ஒரு பூஜை பண்ணுவேன். அந்த பூஜை மட்டும் நல்லபடியா நிறைவேறிடுச்சுன்னா உன்னோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துரும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா மயக்கி பேசுறான். அவனும் அவனோட மாய வலையில நம்மளோட சூரஜ் விழுந்துடுறான். உடனே அந்த அக்னி கிட்ட உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். இந்த மந்திரவாதி என்னென்னமோ மந்திரத்தை போட்டு நம்மளோட சூரஜ ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சிடுறான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். "என்னடா நினைச்சிட்டு இருந்த? நான் உனக்கு உதவி செய்வேன்னு நினைச்சியா? நீ ஒரு ஆத்மாங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் 9 ஆத்மாக்களை பிடிச்சிட்டேன். நீ தான் 10வது ஆத்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா சிரிச்சிட்டு இருக்கான். இங்க அப்படியே காட்டுக்கு நடுவுல நம்மளோட தாரா சூரஜை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா.
பாட்டில்ல அடைக்கப்பட்ட நம்மளோட சூரஜ் யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். கரெக்ட்டா அந்த குகைக்குள்ள நம்மளோட தாரா என்ட்ரி ஆறா. அந்த இடத்த பார்த்த உடனேயே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆவுது. இந்த மந்திரவாதிய விசித்திரமா பார்த்துட்டு இருக்கா. பாட்டில்ல இருந்து நம்மளோட சூரஜும் தாராவ பார்த்துட்டு, "தாரா என்ன காப்பாத்து, காப்பாத்துன்னு" கத்திட்டு இருக்கான். உடனே அவ திரும்பி பார்க்கிறா. நம்ம சூரஜ அவ காப்பாத்துவாளா இந்த மந்திரவாதிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்க போட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.